السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இலகுபடுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் நல்ல செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், கேட்கச் செய்வான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தை கேட்கக்கூடியதும், அதே போன்ற நேர்வழியை கேட்கக்கூடியதும், தன்னிறைவை கேட்கக்கூடியதுமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அதே போன்று காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்குவான். அதே போன்று எல்லா விடயத்திலும் தன்னிறைவை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் நேர்வழியையும் இறையச்சத்தையும் பேணுதலையும் தன்னிறைவையும் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 2721வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஃபஜ்ருடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். அதே போன்று ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்திலே, ஃபஜ்ருடைய நேரத்திலே எழுந்து நாம் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி அந்த நாளை ஆரம்பித்தால் நிச்சயமாக அந்த நாள் சிறந்த ஒரு நாளாக மாறும். அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தை கேட்கக்கூடிய துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹ் பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இந்த துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.